சொல்லுமாயா. கதிர் எங்க இருக்க? ஹோட்டல்ல தான் இருக்கேன். கதிர் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. கதிர் நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா? நீ தான் ஜீவானி ஏதாவது சொன்னியா? ஏமாயா எப்படி கேட்குற? உங்ககிட்ட சொல்லாம நான் எப்படி பேசுவேன்? அதுவும் இது ஃபோனில் பேசுகிற விஷயமா? சரி அப்படியே பேசுகிறா இருந்தாலும் முதல்ல மாமா கிட்ட தானே சொல்லுவேன். சரி இப்போ என்ன ஆச்சு? ஏன் உன் குரல் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு? அக்கா அந்த டேபிளில் போய் ஆர்டர் பண்ணி. சரிங்க சார். சொல்லுமாயா என்ன ஆச்சு? உன்னதான் கேட்குறேன், என்னாச்சு? ஏன் டென்ஷனாக இருக்க? கதிர் நான் சொல்றத பதட்டப்படாம கேளு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பெரியம்மாவுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. ஆனா பேசினது யாருன்னு தெரியல. தெரியாதவங்க கிட்ட அத்தை எப்படி பேசுனாங்க? அதுதான்டா விஷயம். பெரியம்மா ஃபோன் பேசும்போது மணி மாமா பார்த்திருக்காரு. ஜீவா ஜீவான்னு பெரியம்மா பேசினது அவர் காதுல விழுந்திருக்கு. அவர் பெரியப்பா கிட்ட தான் பெரியம்மா ஜீவாவை பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபோன் பேசின கொஞ்ச நேரத்திலேயே பெரியம்மா கையில ஒரு சின்ன பேக்கோட வெளியில போயிருக்காங்க. அதையும் மாமா பார்த்திருக்காரு. எங்க போறாங்கன்னு கேட்கலையா? கேட்டிருக்காரு கதிர். டிராப் பண்றேன்னு கூட சொல்லிருக்காரு. இல்ல பக்கத்துல தான், உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு பெரியம்மா வேக வேகமா போயிட்டாங்களாம். யாரு பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணது? ஏன் அவங்க கிளம்பி போனாங்க? ஏன் பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணல? அப்படி பண்ணியிருந்தா மாமா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. சம்திங் இஸ் ராங் கதிர். என்னம்மா அது? எப்படி இது நடந்துச்சு? வீட்ல வேற யாருமே இல்லையா? எப்படியோ பெரியம்மாவை ஏமாத்தி வர வச்சிருக்காங்க கதிர். ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லாம அவங்க போயிருக்காங்க. நம்ம மேல கை வைக்க முடியலன்னு தான் அந்த புவனேஸ்வரி அத்தையை வர வச்சிருக்காளா? அத்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? கதிர் நீ டென்ஷன் ஆகாத. பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகாது. அப்படி எங்க தான் போயிருப்பாங்க? ஒரு க்ளூவும் இல்லடா. நடந்துதான் போயிருக்காங்க. பக்கத்துல எல்லாம் நாங்க தேடி பார்த்துட்டோம். நீ வேலையா இருக்கியா? வேலை என்ன வேலை? அத்தைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்கள தான் நம்ம காப்பாத்தி ஆகணும். அவங்க முதல்ல பத்திரமா வரட்டும். அந்த புவனேஸ்வரி அப்புறம் வச்சுக்கலாம். சரி சரி, நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. ம்.